ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுடி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். பாதுஷா வீட்லயே சாஃப்டா எப்படி செய்யறது செஞ்சு காட்டியிருக்கேன். கடையில் கூட கொஞ்சம் வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1/2 கேஜி அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நடுப்புற இது மாதிரி குழி மாதிரி பண்ணிக்கலாம். இதில் சோடா உப்பு சேர்க்க போகிறேன். சோடா உப்பு சேர்க்கும்போது சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போ நெய் பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாகவே எடுத்துக்கணும். இது 250 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் மாவை. எந்த அளவுக்கு நெய் ஊற்றி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிசையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம், சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையுங்க. மாவு நல்லா ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்டாக வந்துச்சுங்க பாருங்கள். இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ மீதி இருக்கிற நெய் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே இதில் சேர்த்துட்றேன். எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவுமே இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் பிசைஞ்சிக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிக்கிறாதீங்க. ஏன்னா நம்ம நெய் அதிகமாக சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, அதுக்காக தான். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது காற்று போகாமல் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆகிட்டு பாருங்கள். கொஞ்சம் பிச்சுட்டு அப்படி அமுக்குனிங்கன்னா கையால் நல்லா அமுங்கணும் பாருங்கள். அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இப்போ உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அப்படியே இது மாதிரி உருட்டுங்க. ஒரே டைரெக்ஷன்லேயே உருட்டுங்க, மாற்றி மாற்றி உருட்ட வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உருட்டும் போது சுருள் சுருளாக உங்களுக்கு வரும். அப்போது மாற்றி உருட்டிட்டிங்கன்னா அந்த சுருள் தெரியாது, அதுக்காக தான். இப்போ உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட்டை விரலால் ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். இப்போ கையில் மேடான பகுதியில் இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக அழுத்த கொடுங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அழகாக சின்ன சின்னதாக செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஹீட் பண்ணவே கூடாது. இப்போ வடையெல்லாம் போடுறோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஹீட்டில் இருக்கவே கூடாதுங்க. மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். கொஞ்சம் ஹீட்டான பிறகு சிம்மில் வச்சுருங்க, கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுன்னா மேலே பாதுஷா நல்லா எலும்பி வரும் பாருங்கள். இப்போ லைட்டாக அடியில் ஒரு ஜார்னி மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இது மாதிரி பண்ணிங்கனாலே மேலே எல்லாமே எலும்பி வந்துடும். கம்ப்ளீட்டாக அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே எடுக்குங்க. இப்போது ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்து வந்தோடனே நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியதான். இந்த பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாதுஷா நல்ல கலராகவும் வந்திருக்கு, அதே சமயத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஆயிலே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது சுகர் சிரப்பு செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். சுகர் சிரப்பு வந்து கம்பி பதம் வரணும்லாம் அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்கள், கையால் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்துடும், அது போதுங்க. சுகர் சிரப் சூடாக இருக்கும் போதே நம்ம செஞ்சு வச்ச பாதுஷாவை சேர்த்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதுஷா செஞ்சிகிட்டு இருக்கும் போதே சுகர் சிரப்பும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பாதுஷா செஞ்சு முடித்து ஒரு 5 நிமிஷம் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு நம்ம சுகர் சிரப்பெலாம் சேர்த்துடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா சுகர் சிரப்லாம் நல்லா இழுக்கும், அதுக்காக தான்.
ரொம்ப ஆறின பிறகு போடக்கூடாதுங்க. இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விடுங்க. நல்லாவே ஊறிரும். ஒரு 10 நிமிஷத்துல நல்லாவே ஊறிரும். இப்போ வெளியில நம்ம எடுத்துடலாம். நல்லா ஊறிருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வைக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது. பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.